A bulb draw 36 watts when connected to a 12-volt supply. If it's connected to a 6-volt supply, then power consumed will be ஒன்றும் கிடையாது. இதுவுமே பவர் ரிலேட்டடான கொஸ்டின் தான். நமக்கு பவர் ரிலேட்டடா 3 ஃபார்முலா தெரியும் மேஜரா. E is equal to VI தெரியும். E is equal to I squared R அப்படின்னு தெரியும். E is equal to V squared by R ன்னு தெரியும். ஸோ இந்த 3 ஃபார்முலால ஏதாவது ஒன்று தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கொஸ்டினுக்கு வந்து அப்ளை பண்ண போறோம். முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, 36 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் எதுக்கானது, பவருக்கான இதுதான். பவருக்கான யூனிட் தான் என்ன சொல்லுவோம், வாட் சொல்லுவோம். சரி, பவர் வந்து கொடுத்துட்டு 12 வோல்டேஜ்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபிட் கனெக்டட் டு ஏ 6 வோல்ட் சப்ளைனா பவர் என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி, கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து பவர் தான் கேட்டிருக்காங்க. பட் இப்போ என்னன்னா, நம்ம பவர் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்களேன். நம்மளுக்கு என்ன தேவை, கரண்ட் தேவை. கரண்ட் பத்தி எங்கேயும் சொல்லல, அதனால இது எலிமினேட்டட். அடுத்துலயும் கரண்ட் இருக்கு, இது எலிமினேட்டட். மூணாவது ஃபார்முலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ P is equal to V squared R இருக்கா, P is equal to V squared by R அப்படின்னு இருக்கு. முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு R கண்டுபிடிச்சலாம். அப்ப என்ன, V squared by வந்து R ன்னு வரும். எவ்வளவு வோல்டேஜ், 12 வோல்ட். அப்ப 12 ஸ்கொயர் போடுவேன். R வந்து என்ன, சாரி இங்க R வராதுல, என்ன வரும், பவர் P தானே வரும். பவர் தான் கொடுத்துருக்கேன், 36 வாட்ஸ். அப்ப 36 இருக்கு. இப்ப 12 ஸ்கொயர் என்ன, 144 டிவைட் பை 36. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 அப்படின்னு வரும். சரி, ரைட். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஆர் மீன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஓம் தான் வந்து அதுக்கான யூனிட். 6 ஓம் இருக்கு. இப்ப என்ன பண்ணலன்னா, அப்படியே வந்து ஃபார்முலா தான். P is equal to V squared by R. இப்ப என்ன, நம்மளுக்கு வந்து V அங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நியூவான வோல்டேஜ் எவ்வளவு, 6 வோல்ட் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன போடுவோம், 6 ஸ்கொயர் போடுவோம். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து 4 ஓம். அப்ப 4 போடுவோம். அப்ப என்ன வரும், 6 ஸ்கொயர் 36, 4 வரும். 36. அப்ப எவ்வளவு வரும், 9 வாட்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா C ல இருக்கு. என்ன சார் இந்த மாதிரிலாம் கேட்கறாங்களே, இந்த மாதிரிலாம் நான் படிச்சதே இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. குரூப் டி பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். சயின்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, 25 மார்க். நம்மளால மிஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். இருக்கிற டைம் எல்லாமே லேர்னிங் தான். ஒன்றும் கிடையாது, ரொம்பலாம் கிடையாது. இந்த 3 ஃபார்முலா அதோட சேர்த்து வந்து பவர் ரிலேட்டட் என்ன, ஒர்க் பை டைம் அப்படின்னு பார்த்தோம். அதோட என்ன, ஒர்க்குக்கான இது வந்து எஃப் இன்டு டி, இவ்வளவுதான். இதை மட்டும் என்ன பண்ணிக்கங்கன்னா, இங்க ஒரு 3 ஃபார்முலா, இங்க ஒரு 2 ஃபார்முலா, இதுக்குள்ளதான் இங்கேயோ சுத்தி முத்தி என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாகணும். ஸோ அதனால வந்து எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணுங்கன்னா, அந்த 5 இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் ரிலேட்டடாவே கேட்டாவே என்னன்னா, டக்குன்னு இதுல வந்து யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்கிற மாதிரி என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு போகணும்.